பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தந்த இந்த கிருபையான மனமகிழ்ச்சி நாளிலும் கூட கர்த்தாவே இந்த காலை வேளையிலே உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நீர் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் வார்த்தைகளை தியானித்து நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம் வார்த்தையே எனக்கு வேதம், இங்கு வாழ எனக்கு அது போதும். உம் வார்த்தையே எனக்கு வேதம், இங்கு வாழ எனக்கு அது போதும். என் கால்களுக்கு அது தீபம், என் கால்களுக்கு அது தீபம், பாதைக்கு வெளிச்சம் ஆகும், என் பாதைக்கு வெளிச்சம் ஆகும். உம் வார்த்தையே எனக்கு வேதம், இங்கு வாழ எனக்கு அது போதும். தேடுவேன் உம்மை அதிகாலம், நாடுவேன் உம் திருப்பாதம், போதியும் ஐயனே நாடும். அழைத்திட்டேன் சீக்கிரம் வாரும், போதியும் ஐயனே நாடும். அழைத்திட்டேன் சீக்கிரம் வாரும். உம் வார்த்தையே எனக்கு வேதம், இங்கு வாழ எனக்கு அது போதும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம் பெரியமார்களே. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிறோம், வானமும் பூமியும் ஒழிந்து போவது எளிதாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிற இடத்திலிருந்து எவ்வளவுதான் கண்களை அகலமாக திறந்து பார்த்தாலும் கூட முழு வானத்தையோ முழு பூமியையோ நம்மால் ஒரு நாளும் முழுமையாக காணவும் முடியாது, ஏன் கற்பனை செய்து கூட பார்க்கவும் முடியாது. ஆனால் ஒரு எழுத்தின் உறுப்பை, அது சின்னதாக இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு கண்ணை மூடிக்கொண்டு மற்றொரு சின்ன கண்ணால் கூட நம்மால் துல்லியமாக பார்க்க முடியும் என்பது உண்மைதான். ஆனால் அதே எழுத்து வேதத்திலே இடம் பெற்று விடும்போது அது எவ்வளவு மகத்துவமானது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது அவமாய் போவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவமாய் என்கிற பதம் நம்மை பயமுறுத்துகிறது. புரிகிறதா? கர்த்தர் வார்த்தைகளான வேதம் நமது விசுவாசத்திற்கு அஸ்திபாரமாக இருப்பதால் அது நமது நம்பிக்கையை ஒருபோதும் நிலை குலைய செய்யாது என்பதை விளக்கவே, கண்ணால் பார்க்க முடியாத இந்த வானமும் பூமியும் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கூட நம்முடைய நம்பிக்கைக்கு உரியதாக இது இல்லாதபடி ஒரு நாள் அது ஒழிந்து காணாமல் போய்விடுமாம். ஆனால் சர்வத்தையும் படைத்த தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வேதத்திலே காணப்படுகிற ஒரு எழுத்தின் உறுப்பு கூட நமது நம்பிக்கையை ஒருபோதும் அவமாக்காது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படியானால் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு நம்பிக்கைக்கு உரியதல்லவா? பாருங்களேன், வேதத்திலே மார்க் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே சீஷர்கள் செய்த காரியம் இங்கே வேதத்திலே மார்க் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மருத்துவம் பெருகிவிட்டதினாலே இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிற காரியங்கள், இதெல்லாம் எண்ணெய் பூசி இது எந்த காலத்தில் இதெல்லாம் சுகமாக்கினார்கள் அப்படின்னு அவமாய் நிறைய பேச்சுகள், கிண்டல் கேலி எல்லாம் வேதத்தினுடைய இந்த எழுத்துக்களை அவமாக்கி கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதை மெய்ப்பிக்கும்படியாக இது எவ்வளவு வேதத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிறோம். வானமும் பூமியும் எளிதாக ஒழிந்து போய்விடும் என்ற ஒரு வார்த்தை எப்படி நிறைவேறியது என்பதை ஊழியத்தின் பாதையிலே ஒரு மகனுக்கு நடந்த ஒரு சாட்சி
சாட்சியின் மூலமாய் இன்றைக்கு நாம் கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஆரம்ப நாட்களிலே சபையிலே நிறைய வாலிப ஆண் பிள்ளைகள், அதாவது 20 வயதுக்கு மேற்பட்ட நிறைய வாலிப ஆண் பிள்ளைகள் இருந்து கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கண்ணன் என்ற ஒரு தம்பி, மிக வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை, அவன் மட்டும் தனியாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வைராக்கியமே வந்து கொண்டிருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த தம்பி வந்து சொன்னார், அண்ணே நான் ஒரு 40 நாள் உபாசம் எடுக்க போகிறேன், கொஞ்சம் வெளியே போய் எடுக்கலாம் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், வெளியே போய் எடுக்க போறியா? சரிப்பா போய் விடு, ஜாக்கிரதையாக, நான் 40 days வாசிக்கிட்டது முக்கியமான காரியம், இதுக்கு முடிந்த பிற்பாடு சோதனைக்காரன் வருவான் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே இந்த தம்பி போய் உபாசம் முடிஞ்சு இங்கே ஒரு மலையிலெல்லாம் போய் உட்காந்து உபாசம் எடுத்துகிட்டு வந்து சர்ச்சுக்கு வந்து சேர்ந்தார். அப்புறம் சொன்ன, தம்பி சோதனைகள் ஜாஸ்தியாக இருக்கும், இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபாசம் முடிஞ்ச உடனே வனாந்தரத்துக்கு போனார், வனாந்தரத்துக்கு ஆவியானவராக அழைத்து கொண்டு போகப்பட்டார்னு எடுக்குது, அதனால் எச்சரிக்கையாக இருப்பா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சு போன மறுநாள் அந்த ஒரு சோதனை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு, அதாவது அந்த தம்பி வந்து ஒரு எலக்ட்ரிஷியன், அவர் அப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணும்போது ஏதோ நெருப்புப்பட்டு ஒரு பக்கத்தினுடைய முகத்தினுடைய ஒரு பகுதி கருத்து போய் அப்படியே நிறைய மேலெல்லாம் அப்படியே கொப்பளமாக வந்துருந்தான். சரி, என்ன அவன் கண்ணா இப்படி ஆயிருக்குது முகமெல்லாம் அப்படின்னானே. நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கையே வைக்க முடியாத அளவுக்கு அடித்தான். ஆனாலும் கூட நான் தைரியமாக இருக்கிறேனே, நான் ஒன்றும் போட போகிறது கிடையாது. நான் சொன்னேன்ப்பா, இவ்வளோ மோசமாக இருக்குது, அதை ட்ரீட்மெண்ட் பண்ண போறியா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அநேகம் இவங்களோட வியாதியஸ்தர்களை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அதனால் எண்ணெய் மட்டும் எனக்கு ஜெபம் பண்ணி கொடுங்க அப்படின்னா. சரிப்பான்னு சொல்லிட்டு, நான் அவனுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுத்தோம்னு சொன்னால், இந்த எண்ணெயை பூசிட்டானே இன்றைக்கி நான் உன்னை சொல்லிட்டு போகிறேன், ஒரே ஒரு வாரத்தில் வந்து நான் சபை நடுவில் சாட்சியாக நிற்கணுன்னே. இந்த எண்ணெயில் தேவனுடைய வார்த்தையில் எவ்வளோ பலம் இருக்குன்னு ஜனங்க பார்க்கணும்னு சொன்னான். சரிப்பா, ஆனால் அவனுடைய முகத்தில் இருந்த காயம், அந்த கருப்பு நிறம், அதெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் ஒரு 2-3 மாதம் ஆகும் போல ஒரு சூழ்நிலை அவனுடைய முகத்திலே இருந்தது. ஆனால் அந்த தம்பி போயிட்டு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த எண்ணெய் பூசி மறுபடியும் உபாசத்தை ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அடுத்த சண்டே சபையில் வந்து நிற்கிறான். சபையில் நான் இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த முகத்தில் அந்த காயத்தினுடைய காரியம் கூட ஒன்றும் இல்லாதபடி அவ்வளவு தெளிவான ஒரு பிரகாசமான முகத்தை கர்த்தர் அந்த நாளில் இந்த பிள்ளைக்கு தந்திருந்தார். காரணம் என்ன தெரியுங்களா? வேதத்தினுடைய ஒரு உறுப்பு, அதாவது எழுத்தினுடைய உறுப்பு. இன்னைக்கு என்ன வாஸ்தம்? அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல் அந்த நாளிலே அந்த வார்த்தையினுடைய ஒரு உறுப்பு கூட அவமாய் போகாதபடி அந்த மகனுக்கு வேண்டிய பூரணமான சுகத்தை தந்து இன்றைக்கு இதை நான் சாட்சியாய் கொடுக்க கர்த்தர் செய்த கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக நாம் சிந்திக்கலாம். பெரியமார்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அருமையான மகனுடைய சாட்சியை இந்த நாளிலே நம்முடைய வேதத்தினுடைய எழுத்துக்களின் உறுப்புகள் ஒன்று கூட அவமாய் போவதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அப்படியே அதை இன்றைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. விசுவாசிக்க எங்களுக்கு பலன் தாரும். உங்களுடைய வசனத்தின் ஒரு உறுப்பு கூட தரையில் விழுந்து போகாத ஆண்டவரே, அதை தொடர்ந்து நாங்கள் பற்றி கொண்டு உங்களுடைய வசனத்தின்படி வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.